சென்னை மியாட் மருத்துவமனை சார்பில் 21,000 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போடப்படும் முகாமினை நடிகர் விக்ரம் துவக்கி வைத்தார். ஹெப்படைட்டிஸ் பி நோய் கிருமி காரணமாக 15 முதல் 40% பேருக்கு சிரோசில் மற்றும் புற்றுநோய் போன்ற தீவிர பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்தியாவில் ஈரல் புற்றுநோய் பாதிப்புகளில் 60%க்கும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் கிருமியே காரணம் என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனை மனதில் கொண்டு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனை இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளில் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டன. இதில் 1% பள்ளி குழந்தைகளுக்கு கூட தடுப்பூசி அளிக்கப்படவில்லை என்று அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியானது. எனவே லிவ் ஃபார் லைஃப் என்ற பெயரில் தமிழகத்தில் உள்ள 21,000 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசியை இலவசமாக போடுவதென மியாட் மருத்துவமனை முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து இலவச தடுப்பூசி முகாமினை நடிகர் விக்ரம் துவக்கி வைத்தார். இந்த முகாம் வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். முகாமில் மியாட் மருத்துவமனை நிறுவனர் மோகன்தாஸ், நிர்வாக இயக்குனர் மல்லிகா மோகன்தாஸ் உட்பட 100க்கும் மேற்பட்ட மியாட் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். பி வைரஸ் மஞ்சக்காமாலை வராம தடுக்கிறதுக்கு இன்றைக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணோம். இந்த பி வைரஸ்ங்கிறது மஞ்சக்காமாலை வந்ததுன்னா அது லிவரை அதிகமாக பாதிக்கும். இந்த லிவரை பாதித்து சிரோசிஸ் ஆஃப் த லிவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது தவிர பி வைரஸ் மஞ்சக்காமாலை வந்ததுன்னா கேன்சர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. 40% people suffering from பி வைரஸ் ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை கேன்சர்னால பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு இப்போ தடுப்பு ஊசி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த தடுப்பு ஊசி போட்டால் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது, பி வைரஸ் ஜாண்டிஸ் வராதமாக இருக்கும். இந்த தடுப்பு ஊசி 21,000 குழந்தைகளுக்கு இன்னைக்கு போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம்.